என் கையில கிட்டத்தட்ட 1 கோடி இருக்கு. அதுவும் 5 லட்ச ரூபாய் நோட்டா. நம்ம ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போறதுக்கு பெஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா வியட்நாம் வந்து சொல்லுவேன். நாங்க வியட்நாம் போகும்போது பாஸ்போர்ட், விசா, ஹோட்டல் புக்கிங் கூடவே ஐட்னரியை எடுத்துக்கிட்டு பெங்களூர் டு கொல்கத்தா, அங்க இருந்து ஹனாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல போயிட்டோம். நம்ம இந்தியா டு வியட்நாம் ஃபிளைட்ல போறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து ஆகும். வியட்நாமோட தலைநகரான ஹனாய் போய் ரீச் ஆனதும் ஹோட்டல் செக் இன் பண்ணிட்டு என் கையில பார்த்தா 1 கோடி இருக்கு. அதுவும் 5 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம், 50,000 சொல்லிட்டு ஒரே நோட்டா வந்து இருக்கும். வியட்நாம் அமௌண்ட்டை பொறுத்தவரையிலும் வியட்நாம் டாங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊரு 1 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா வியட்நாமோட அமௌண்ட் 299 ரூபாய் கிட்ட நம்மளுக்கு கிடைக்கும். சோ நம்ம கையில 40,000 ரூபாய் இருந்தா போதும். வியட்நாமோட அமௌண்ட் 1 கோடியே 19,88,000 ரூபாய் கிட்ட நம்ம கையில வந்து இருக்கும். ஆனா செலவை பொறுத்தவரையிலும் லேக்ஸ்ல தான் வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும். நாங்க அடுத்த 10 நாள் வியட்நாம தான் வந்து தங்க போறோம். அதுவும் நம்ம மெர்சல் ஆகிற மாதிரியான சூப்பரான இடத்தெல்லாம் போய் சுத்தி பார்க்க போறோம். இந்த வியட்நாம் டூரை பொறுத்தவரையிலும் இமானுவேல் ஹாலிடேஸ் மூலமா தான் வந்து நம்ம போயிருந்தோம். பேக்கேஜ் டீடைல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.